வணக்கம். பாரத் எல்லோ பேஜஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஹாப்பினஸ் கோச் ரெங்கராஜன் சார். சார், உங்களை மேலும் நீங்க அறிமுகப்படுத்த. வணக்கம். என்னுடைய பேர் ரங்கராஜன். நான் வந்து ஹாப்பினஸ் கோச் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னாக்கா ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வது எப்படி அப்படின்னு நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ என்னுடைய வயசு வந்து 54. என்ன சார் சொல்றீங்க? உங்களை பார்த்தா தெரியவே இல்லையே. என்ன காரணம்? அதுதான் ஹாப்பினஸ் கோச் அப்படின்னு நான் சொல்றது ரீசன் தான். வயசை குறைப்பது எப்படி அப்படின்னு சொல்லி தரதான் என்னுடைய வேலை. அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃபுக்கு போறதை பத்தி நான் சொல்லித்தரேன். எப்படி சார் நீங்க எப்படி கடைப்பிடிக்கிறீங்க? என்ன ஆக்சுவலா வந்து முதல்ல நான் எப்படி என்னுடைய ஏஜை கண்டுபிடிக்கிறேங்கிறத சொல்றேன். இப்ப நான் வந்து நீங்க 54 அப்படின்னு சொன்னபோது நீங்க வந்து ஒரு ஆச்சரியமா பாத்தீங்க. சுமாரா வந்து ஒரு 40-45 மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கேன் நானு உங்களுக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. உங்களுக்கு எஸ். அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க வந்து ஒரு மெஷின் வச்சிருக்கோம். உடம்பினுடைய வயசை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெஷின். அந்த மெஷின்ல வந்து அதை செக் பண்ணாவே நம்ம வயசு எவ்வளவு அப்படிங்கிறது மெஷின் காமிச்சிடும். அது எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம ஆஸ்பத்திரியில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கோங்கிறத அது சொல்லிடணும்னு வச்சுங்களேன். சோ அதுக்கு வந்து யூஸ்வலா வந்து சார்ஜஸ் வந்து 500. இப்ப நம்மளுடைய நேயர்களுக்காக வந்து அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம லிங்க் கொடுத்துருவோம். அதை 300க்கு நம்ம கொடுப்போம் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல. சூப்பர் சார், சூப்பர் சார். சார், இந்த வே ஆஃப் லைஃப் நீங்க எப்படி கொண்டு போறீங்க? எஸ் எஸ். ஆக்சுவலா வந்து இந்த வயசை எப்படி குறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஃபார்முலா எப்படி பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இயற்கையோட இயந்த ஒரு வாழ்வியல்னு வச்சுங்களேன். பல விஷயங்கள் வந்து பல பேர் வந்து இனித்து வாழ்க்கை முறையை வச்சு சொல்லி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கரண்ட் கண்டுபிடிச்சு ஒரு 200 வருஷமா தான் ஆகும். ஆனா நாம கரண்ட் கண்டுபிடிச்சிட்ட காரணத்தினாலேயே நம்ம வந்து சூரியனோட சேர்ந்து இயங்குற இந்த உடம்ப வந்து நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணி லீட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நான் அவங்களுக்கு சொல்லித்தரதுலாம் என்னன்னாக்கா, சூரியனோடு சேர்ந்து இயந்து வாழ்வது எப்படி, ஈவன் தண்ணி குடிக்கிறது எப்படி, சுவாசிக்கிறது எப்படி, சாப்பாடு வந்து எப்படி சாப்பிடணும், இதெல்லாம் வந்து வரிசையா அவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். இதுல வந்து நான் வந்து ஒரு வகையான இயற்கை உணவு, இயற்கை நுட்ப உணவு அதெல்லாமும் அவங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்து அவங்களுடைய ஹெல்த் வந்து ரெடி பண்றேன். சார், இது எல்லோருக்கும் தேவைதான் போலயே. நீங்க சொல்றது எல்லாம் எல்லா மக்களுக்கும் தேவைதான் போலயே. சொல்ல முடியுமா? அப்கோர்ஸ் எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவை. ஏன்னா நான் வந்து என்னுடைய இந்த இவ்வளவு வருஷத்து அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, அநேகமான பேர் வந்து இளமையா இருக்கும் போது நேரங்காலம் இல்லாம காசை நோக்கி ஓடி 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 40 வயசு வரைக்கும் உடம்ப கவனிக்காம நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கோல்லயே போயிடுறாங்க. அப்ப உடம்பு எப்படி இயங்குதுன்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை. உலகத்துல உள்ள நிறைய நாலேஜ் வச்சிருக்காங்க. சேட்டலைட் பத்தி தெரியும், இது கம்ப்யூட்டர் எப்படி வேலை பார்க்குறது தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா அவங்க உடம்பு எப்படி வேலை பார்க்குதுன்னு தெரியறது இல்லை. அந்த காரணத்தினால என்ன ஆகுதுனாக்கா, ஒரு 40 வயசு 45 வயசுக்கு வந்து அவங்க கையில காசு சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை அனுபவிக்கலாம்னு பார்த்தா அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு உடம்பு கெட்டு குடிச்சவராயிட்டு. அப்ப இந்த காசை கொண்டு போய் மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரி பண்ணி அப்புறம் வந்து அவங்க வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிறதே வேலையா போகுது. சோ இதுல இருந்து நம்ம வந்து அநேகமான இளைஞர்களில் வருங்கால ஜெனரேஷன் நம்ம வந்து காப்பாற்றணுங்கிற நோக்கத்துல தான் நான் வந்து இதை வந்து சீரியஸா இறங்கி இதை வந்து எல்லா ஊர்களையும் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா வந்து நான் வந்து தமிழ்நாடு பூரா இயங்குறேன். இந்தியா பூரா கூட என்னால இயங்க முடியும். சோ இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். சார், வாழ்வு முறையை பற்றி நீங்க டீட்டெயிலா சொன்னீங்கன்னா நேயர்கள் தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாயந்தரம் ஒரு 6 மணி 6:30 மணி அந்த நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஜீரண உறுப்புகள், இந்த கணையங்கள் இதெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்ம சாப்பிட்றதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, ஒரு 8:30 9 10 11 போய் இப்போ 24 hours சாப்பாடு கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி வந்து நேரங்கிட்ட நேரத்துல நம்ம சாப்பிட்றதெல்லாம் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது உடம்புல வந்து தேங்கி நின்று கழிவுகளா மாறி நமக்கு வந்து நோயை கொண்டு வருது. அதுலயும் வந்து நம்ம இந்த கணையங்களை வந்து அதிகம் பாதிக்க வைக்கிறது. நம்ம இந்தியாவில வந்து இப்போ வந்து சுகர் பேஷண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு வந்து இந்த முறை தவறி சாப்பிடக்கூடிய அந்த டைமிங் வந்து ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வந்து ஒரு வரமுறை இருக்கு. ஒரு 20 கிலோ உடம்புக்கு ஒரு 1 லிட்டர் தண்ணிங்கிறது வந்து நார்மலா நம்மளுடைய இந்த சவுத் இந்தியாவுக்கு நம்ம கிளைமேட் மெயின்டைன் பண்றது, டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு வேணும். பல பேர் தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணுக்கு போறதுக்கு எனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து இயற்கைக்கு தெரியாது இல்லையா? சோ அதனால நம்ம வந்து அதுக்கான வழிமுறைகளை நம்ம தான் பார்க்கணும். அதனால வந்து தண்ணி வந்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவு குடிக்கணும். ஏன்னா 73% தண்ணி நம்ம உடம்புல ஆச்சுங்களா. சோ அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுல ஒரு வரமுறை இருக்கு. உதட்டுல வச்சு உறிஞ்சி மெதுவா குடிக்கணும். பல பேர் வந்து சொம்பு கணக்குல எடுத்துக்கிட்டு கடற்கடான்னு குடிக்கிறாங்க. அது நேரம் வயிற்றுக்கு வச்சுனாக்கா இரண்யா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்
அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமான கஷ்டம். அதுக்கப்புறம் வலை வச்சு தைக்கணும் தான். இதுல வாழ்வியல் முறையிலேயே நம்ம இதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் வராம பார்த்துக்கலாம். அதே மாதிரி சொல்லுங்க. நம்மளோட உணவு முறைகளை வந்து எப்படி மாத்தணும்? வந்து நீங்க டைம் வந்து மெயின்டைன் பண்ணணும். கரெக்ட். என்ன மாதிரி உணவுகள் அசைவம் சாப்பிடலாமா இல்ல வெஜிடேரியனா இருக்கிறது நல்லதா? இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா காலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து காலையில நீங்க வந்து உங்களுடைய வாஷ்ரூம் போகும்போதே என்ன நடக்குதுன்னாக்கா உடம்புல நேற்று வரைக்கும் சேர்த்து வச்ச விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் உடம்புல இருந்து போயிடும். நம்ம காலையில சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸை கேட்குது. நம்ம இட்லி தோசை பூரி பொங்கல்னு சாப்பிடுறோம், நிறைய கார்போஹைட்ரேட்டா மட்டுமே சாப்பிடுறோம். அதனால தேவையான கார்போஹைட்ரேட் எடுத்துட்டு போக மிச்சத்தை வந்து உடம்பு ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உடனுக்குடன் சாப்பிடுறோம். நம்ம வந்து ஒரு 6 மணி நேரம் கேப்பாவது கொடுக்கணும். காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டோம்னா மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்டோம்னா அடுத்து வந்து சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு, அதாவது சூரியனுக்கு முன்னாடி அதை ஞாபகம் வச்சுக்கணும். சூரியனுக்கு முன்னாடி அப்படி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம்னா தான் வந்து உங்களுக்கு வந்து சஸ்டெயின்டா இருக்கும். இதுல வந்து புரோட்டீன் பேஸ்டு உணவு நம்ம அதிகமா எடுத்துட்டோம்னாக்கா நீண்ட நேரம் பசிக்காம இருக்கும். நிறைய நம்ம எடுக்கிறது பூரா கார்போஹைட்ரேட் பேஸ்டு உணவா எடுக்கிறதுனாலதான் சீக்கிரம் நமக்கு பசியா அது தேடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா தேவையானது நம்ம உடம்பு கொடுக்கல. அப்ப என்ன பண்ணுது, இதுல இருக்கா சாப்பிட பாக்குறோம், இல்ல ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணுது. அடுத்து இதுல இருக்கா கண்ணால பார்த்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம். கலரா வாசனை, மூக்குல என்னெல்லாம் பஜ்ஜி போண்டா என்னெல்லாம் வாசனையா அடிக்குதோ அதெல்லாம் உடம்புக்கு தேவையான நினைச்சு சாப்பிடுறோம். அது ஆக்சுவலா வந்து உடம்புக்கு தேவையில்லை, அதெல்லாம் அங்க போய் ஃபேட்டா தான். உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 40% கார்போஹைட்ரேட் வேணும், 30% வந்து புரோட்டீன் வேணும், 30% வந்து உங்களுக்கு இது வேணும், ஃபேட் வேணும். ஃபேட் எல்லாரும் பயந்துக்குவாங்க, ஐயோ ஃபேட்டா கூடவே கூடாது. ஆனா ஃபேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மூளைங்கிறது வந்து 100% ஃபேட். உடம்பு இயக்கங்கள் மூவ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபேட் வேணும். ஆனா அது குட் ஃபேட்டா இருக்கும். பல பேர் ஃபேட்னோட எல்லாமே ஃபேட் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய லைஃப் ஸ்டைல் சொல்லித்தர வேண்டியது. அதுவும் அடுத்த ஜெனரேஷன்ஸ் வந்து உடம்ப பத்தி எதுவுமே தெரியல. எல்லாம் வயசானதுக்கு அப்புறம் இது அந்த காலத்துல தெரியாம போச்சே அப்படி ஆயிடுது. நீங்க சொன்னீங்க இப்போ வந்து இந்த அவகாடோ அப்படின்னு சொல்ற ஃப்ரூட் வந்து ஃபேமஸா இருக்கு. அது வந்து நம்ம வந்து சாப்பிடலாமா? எஸ், அதாவது இது சாப்பிடலாமான்னு கேட்டா சாப்பிடலாம், குற்றம் இல்லை. அதாவது நான் எப்படி இதை கம்பேர் பண்ணுவேன்னா, நீங்க வந்து நான் பர்கர் சாப்பிடலாமா அவகாடோ சாப்பிடலாமா, அதுக்கு அவகாடோ பெட்டர் தான், அதுவும் டவுட் இல்லை. ஆனா அவகாடோ வந்து உங்களுக்கு எல்லா விதமான இதையும் கொடுத்துருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. நான் சொல்றது வந்து போர்ஷன் கண்ட்ரோல்டு மீலும் ஹை நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாவும் சாப்பிடும். விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் உடம்புக்கு என்ன வேணும் அது மாதிரி. அது ஆக்சுவலா வந்து நாங்களே வந்து அந்த மாதிரியான ஒரு உணவை இயற்கை உணவு அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நாங்க வந்து அதுல இருந்து ஒரு படி மேல போய் இயற்கை நுட்ப உணவாவே நாங்க வச்சிருக்கோம். அதே மக்களுக்கு வந்து பழக்கி கொடுக்குறோம், அவங்க அதை சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தி ஆகணும். சார் ஹாப்பினஸ் கோச்னு நீங்க சொன்னீங்க, மென்டல் ஹெல்த்தை பத்தி சொல்லணும்னா எப்படி நேர்களுக்கு? எஸ், கட்டாயம். ஹாப்பினஸ் கோச்னு சொல்லும் போதே இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி தரதும் என்னுடைய ஒரு பகுதியா இருக்கு. அதுல முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சந்தோஷமாக இருப்பது எப்படி அப்படிங்கறத தேடி தேடி நம்ம போகணும். நமக்கு வந்து பிடிச்சதாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1 மணி நேரமாவது நமக்கு பிடிச்ச விஷயத்துல ஈடுபடணும். இப்ப எனக்கு வந்து பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பாத்ரூம் பாடகராக இருந்து பாட்டு பாடியே நான் வந்து அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டேன். அப்படிங்களா சார்? சிம்பிள். அப்படின்னா என்னன்னா அந்த இடத்துல வந்து என்னுடைய சந்தோஷம் அங்க வெளிப்படுது. என்னுடைய யூஸ்வல்ல இருந்து ஒரு 1 hour அந்த மாதிரி. யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ, ஒரு சிலருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஒரு சிலருக்கு அதாவது அந்த டீன் ஏஜஸ்ல யார் என்ன பழகினாங்களோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து அவங்க ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா நல்லது. இதை தவிர பாத்தீங்கன்னாக்கா மூச்சு பயிற்சி பண்ணலாம். மூச்சுனாக்க இந்த மூச்சை கவனிச்சாலே போதுமானது. அது உள்ள போயிட்டு வெளியில வர்றதை கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஆழ்ந்த அமைதியா. இது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து நீங்க எங்க தனியா உட்காந்து ஒரு இடத்துல இப்படி எல்லாம் இருக்கணுமா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வண்டியில போகும்போது கூட பின்னாடி உட்காந்து போறீங்களா, முன்னாடி உட்காந்து போறீங்களா, முன்னாடி வண்டி ஓட்டிட்டு போறீங்களா, அப்ப கூட உங்க கவனம் ஷார்ப்பா இருக்கும். சுவாசத்தை கவனிக்க அவ்வளவுதான். அப்போ உங்களுடைய பயங்கர வைப்ரேஷன் ஓடிட்டு இருக்கிற மனநிலையாகப்பட்டது அப்படியே நியூட்ரல். நியூட்ரல் வைப்ரேஷன் வில் அட்ராக்ட் மோர் பாசிட்டிவ் எனர்ஜி. அவ்வளவுதான், சூப்பரா இருக்கலாம், ஆல்வேஸ் ஹாப்பி தான். ஓகே சார், மென்டல் ஹெல்த்துக்கு வந்து எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம்ன்றாங்க. அப்கோர்ஸ் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய ஓவரால் வெல்பீயிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து 20% பங்களிப்பு வந்து எக்ஸசைஸ்க்கு தேவை. பல பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா எக்ஸசைஸ் இந்த ஜிம்முக்கு போய் இந்த தம்பிள்ஸ் எடுத்து இப்படி தண்டெல்லாம் எடுத்து அதெல்லாம் அப்படிலாம் கூட இல்லை. உடல் அசைவு ப்ராப்பரா இருக்கும்.
இன்ஃபேக்ட் நம்ம கையோட நரம்புகள் எல்லாம் கையில முடியுது, கால்ல முடியுது. அப்ப அதனாலதான் வந்து வாக்கிங் போறது பெஸ்ட் எக்ஸசைஸ் சொல்றாங்க. மார்னிங் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ஸ்டெப் நம்ம வாக்கிங் போயிட்டோம்னாவே அநேகமான நோயில இருந்து வெளில வந்துடலாம். அதுக்கு இப்ப கூகுள்ல வந்து அந்த கவுண்டர் எல்லாமே இருக்கே, ஸ்டெப் கவுண்டர் எல்லாமே இருக்கே. ஆமா சார், ஆமா. ஒரு 10,000 கவுண்ட் ஒரு வாக்கிங் போதும், பிரிஸ்க் வாக்கிங், நல்ல ஃப்ரெஷ் ஏர்ல. அப்ப நான் சாயந்தரம் போலாமா சார் ஒரு சிலர் கேட்பாங்க. சாயந்தரத்தை விட மார்னிங் பெட்டர். ஏன்னா மார்னிங் வந்து உங்களுக்கு ட்ரீஸ் எல்லாம் வந்து ஆக்சிஜனை வெளியிடும், ஈவினிங் ஹவர்ஸ் வந்து அது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். நம்ம நல்ல சுவாசம் வேணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து காலையில போனாதான் நம்ம லங்ஸும் பியூரிஃபை ஆகும். கண்டிப்பா சார். தட்ஸ் தி ஆப்ஷன். சார், நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க, நேயர்களும் அதை தெரிஞ்சுக்கணும். என்னென்ன மாதிரியான புத்தகங்களை நீங்க படிக்கிறீங்க சார்? ஆக்சுவலா நான் வந்து காலையில எந்திரிச்ச உடனே நான் வந்து ரொம்ப ஏர்லியரா எந்திரிக்கிறேன். 3 மணிக்கே எந்திரிச்சு. ஸோ 3 மணிக்கே எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சிடுவேன். ஸோ 4 மணிக்கு நான் வந்து ஐம் ரெடி ஃபார் த டே. இப்ப 4 மணிக்கு நான் வந்து புக் படிக்க ஆரம்பிக்கிறேன். அது நான் என்ன புக் எல்லாம் படிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனல் புக்ஸ் தான் படிக்கிறேன் மோஸ்ட்லி. அதுல மோட்டிவேஷன் புக்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப புதுசா உள்ள வர்றவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீக்ரெட்னு ஒரு புக் இருக்கு. அது அநேகமான பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரோண்டா பைன் அவங்க எழுதின புக்கு. அது வந்து ஃபிலிமாவும் வந்தது. அது படிக்கிறதும் பார்க்கறதும் சால சிறந்தது. அது நம்பர் 1. அதுக்கப்புறம் மாயாஜாலம்னு ஒரு புக் இருக்கு. அதுவும் அதனுடைய தொடர்ச்சி மாயாஜா. அது வந்து நன்றியாக உணர்வது எப்படி அப்படிங்கிறது. அந்த நன்றி உணர்ச்சியை வந்து நமக்கு நிறைய பாசிட்டிவ் விஷயங்களை கொண்டு வருதுங்கிறது நம்ம வந்து ப்ராக்டிகலி பார்த்திருக்கோம். அது நிறைய சந்தோஷங்களை கிளியர் பண்றதை சந்தோஷம் ஆறுறதை பார்த்திருக்கோம். ஸோ அதனால வந்து அந்த 2 புக்கும் அடிப்படைன்னு வச்சுக்கலாம் இதுல. இதை தவிர வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து இப்ப மணி ஏர்ன் பண்ணணும், நான் வந்து நல்ல ஏர்னிங் கெப்பாசிட்டியில வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மனம் தரும் பணம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. நெப்போலியன் ஹில் அப்படிங்கிறவர் எழுதினது. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் அமேசான்ல போனீங்கன்னாக்கா தமிழ்லயே இருக்கு. இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஒன்னு 300 ரூபா அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், வீட்டுக்கே வந்துடும். இதெல்லாம் நம்ம ரெகுலரா படிச்சுக்கிட்டு இருந்தோம்னாவே நமக்கு மன மாற்றம் வரும். இந்த மன மாற்றங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அடுத்த புக்ஸை தானா கொண்டு வரும். அதே மாதிரி தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ள நுழையிறவங்க, நான் வந்து ஒருத்தருக்கு கல்யாண பரிசா ஏதாவது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா வந்து மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் அண்ட் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. ஆண்கள் வந்து செவ்வாய் கிரகத்தை சேர்ந்தவர்கள், பெண்கள் வந்து வெள்ளி கிரகத்தை சேர்ந்தவர்கள்னு இருக்கும் அந்த புக். அதாவது ஆணுடைய தாட் என்ன, பெண்ணுடைய தாட் என்ன அப்படின்னு சொல்லி அது ஒரு புக் விளக்கமா இருக்கு. அதை நம்ம படிச்சோம்னாக்கா கல்யாண வாழ்க்கையிலையும் இந்த லவ் லைஃப்ல எல்லாம் வந்து இன்சை இல்லாம இருக்கு. ஒரு பெண் என்ன நினைக்கிறா, ஒரு ஆண் என்ன நினைக்கிறாங்க. அப்போ ஆக மொத்தத்துல இது எல்லாமே இந்த உலகத்துல கொட்டி கிடக்குது. இத கரெக்டான நேரத்துல கரெக்டான விஷயங்களை கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு குரு வேணும். குரு இல்லாத ஆட்டம் பொருட்டாட்டம். அதனால நான் வந்து குருவா நிறைய பேருக்கு செயல்பட்டு இருக்கேன். அதனாலதான் வந்து நான் வந்து ஹாப்பினஸ் கோச்சிங் வச்சிருக்கேன். சார், எந்த வயசுல இருந்து உங்க லைஃப் ஸ்டைல நாங்க வந்து ஃபாலோ பண்ணலாம், அதை பத்தி நீங்க சொல்லுங்க. இதுக்கு வந்து வயசு கணக்கே இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்படின்னாக்கா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹெல்மெட்டை பத்தி திங்க் பண்ணணுமா, இல்ல ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம ஹெல்மெட் எப்பவுமே போட்டுக்கணுமாங்கிறத பொறுத்து. ஏன்னா நிறைய பேர் வந்து பிரச்சனையெல்லாம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அடரடா இதுக்கு தீர்வு எங்க அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. நான் அதனாலதான் வந்து இளைஞர்களையும் சிறுவர்களையும் நான் வந்து என்னுடைய ஒரு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வழிமுறைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்றேன். இந்த 10வது படிக்கிறவங்க 12வது படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. அதுதான் லைஃப், படின்னு இவங்க எல்லாம் வருஷம் பூரா நல்லா படிப்பாங்க. பரீட்சையில போய் உட்காந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஹெல்த்னால அந்த மாதிரி ஆயிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்ப அவங்க எல்லாம் அதுக்கு முன்னாடி 6வது 7வதுல இருந்தே வந்து அவங்க எல்லாம் கரெக்டா வந்துட்டாங்க, என்னுடைய வழிமுறைக்கு வந்துட்டாங்கன்னா 10வதுல அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை டெலிவரி பண்ண முடியும், 12வதுல என்ன டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ண முடியும். சோ தட் அவங்க என்னவாகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஆகலாம். நான் சொல்றதுலாம் வந்து இந்த வாழ்வியல் முறையை வச்சுக்கிட்டாக்க நம்ம அடிப்படையில் ஆனந்தமாக இருக்கலாம் தான். அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் அவங்கவுங்க ஃபாலோ பண்ணலாம். இது வந்து என்னுடைய வாழ்வியல் முறையில இருக்கும்போது நம்ம வேற யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருக்கலாம். அவ்வளவுதான். எந்த வாழ்வியல் முறையில இருந்தாலும் ஹாப்பியா இருக்கலாம். நன்றி சார், எங்களோட நேரத்தை பகிர்ந்து கொண்டது ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much.